நேற்று மதியம் போலவே இந்த பலகாரம் சாப்பிடணும்னு ஆசை வந்துருச்சா, சரின்ட்டு உடனே ஊற வச்சுட்டேன் பலகாரத்துக்கு தேவையானதெல்லாம். ஊற வச்ச பொருளை கொண்டு வந்து ஆட்டலான்னு வெளியே வந்தால் ஒரே சோனு மழைங்க. இடியுடன் கூடிய கனத்து மழை வந்தாலும் சரி, மழை நின்னதுக்கப்புறம் இந்த உரலில் தான் ஆட்டி சுடுவேன்னு ஒரே பிடிவாதமாக இருந்துட்டேன். ஏன்னா அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கிரைண்டரில் ஆட்டி சுடுறதை விடவே இந்த உரலுக்கல்ல ஆட்டி சுடும் போது தான் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் அத்தை சுட்டு கொடுப்பாங்க பாருங்கள், உண்மையாலுமே அவ்வளோ டேஸ்ட்டு. முன்னே பிடிச்ச பலகாரம்னு சொல்கிறியம்மா, அது என்ன பலகாரம்னு தானே கேட்குறீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா உளுந்து வடை. இந்த உளுந்து வடை செய்கிறதுக்கு உளுந்தை வந்து ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு அரிசி நம்ம ஊற வச்சு எடுத்துக்கணும். அரிசி போட்டு ஆட்டும் போது நல்லா மொறுன்னு இருக்கும். மேலே நல்லா மொறுன்னு, உள்ளே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், சாப்பிட நல்லாயிருக்கும். சொல்லும் போதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக தாங்க இருக்கும். ஆனால் கல்லில் போட்டு ஆட்டும் போது இருக்குதே ஒரு கஷ்டம். இதில் நம்ம தண்ணியை ஊற்றாமல் ஆட்டணும். அப்பப்போ வேணால் நம்ம தண்ணி வந்து தெளிச்சிக்கலாம். ஒரு ஆர்வத்தில் பருப்பும் கொஞ்சம் அதிகமாக ஊற வச்சுட்டேன்னா கொஞ்சம் நேரம் ஆக மாவெல்லாம் கல்லில் டைட்டாக பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. கல்லை நவுத்தவே முடியல. வந்துச்சு பாருங்க கோவம். அந்த மாவை அப்படியே வலிச்சு கொண்டு போய் கிரைண்டரில் போட்டலான்னு தோணுச்சு. ஆனால் அந்த நேரம் பார்த்து நம்ம வீட்டில் கரண்ட் இல்லை. சரி, கொஞ்சம் டேஸ்டான பலகாரம் சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் கஷ்டப்பட்டு தானே ஆகணும்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு கொஞ்சம் ஆட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓரளவுக்கு மாவுலாம் கொஞ்சம் மஞ்சதுக்கப்புறம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 ஏலக்காய், அப்புறம் தேவையான அளவுக்கு சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஆட்டணும். சர்க்கரை கொட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் இலக்கமாக வரும், கொஞ்சம் ஆட்ட ஈஸியாக இருக்கும்னு நினைப்பீங்க. ஆனால் அப்போ தான் ரொம்பவே கல்லை பிடிக்கும். பார்த்து நிதானமாக தாங்க ஆட்டணும். சர்க்கரை எடுத்தோடனே அதிகமாக போட்டுட்டாலும் ரொம்ப கொலன்னு ஆயிரும். அப்புறம் எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது எண்ணெய் ஓவராக இழுத்துடுமா, அதனால் பார்த்து பக்குவமாக தான் ஆட்டி எடுக்கணும். ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு மாவை வந்து சூப்பராக ஆட்டி எடுத்துட்டோம். எண்ணெய் நல்லா சூடுபடுத்தி இந்த மாதிரி மாவு எடுத்து நல்லா தட்டி அது நடுவில் ஒரு பெரிய ஓட்டையாக போட்டு எண்ணெயில் போட்டுடணும். எந்த பலகாரம் சுட்டாலும் மறைச்சிடலாம், ஆனால் அந்த உளுந்து வடையை சுட்டால் மட்டும் மறைக்கவே முடியாதுங்க. ஏன்னா அதோட வாசனை அப்படி. நம்ம இங்கே சுட்டோம் அப்படின்னா 5-6 வீதி தள்ளி கூட அந்த உளுத்த வடையோட வாசனை அடிக்கும். இந்த மாதிரி நானே நிறைய டைம் வாசனையை பிடிச்சி ஆசைப்பட்டு உளுத்தம்பருப்பை ஊற வச்சு ஆட்டி சுட்டிருக்கேன். சுட தட்டில் எடுத்து போட்டு உடனே சூடாக சாப்பிட்டுட்டு நான் சாப்பிட்ட மீதி தாங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே கொடுத்தேன். யாருக்கெல்லாம் இந்த உளுத்தோட பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.